ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராம்பு, பட்டை, பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை போட்டிருக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதான் செய்யறவங்க பார்த்துக்கோங்க. மூஞ்ச இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கும் ரோஸ்ட் பண்ணணும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், கோல்டன் ப்ரௌனாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆயின் இருக்கு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புதினா போட்டுக்கலாம். புதினா போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம தக்காளியும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாவும் தக்காளியும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குட்டு. கல் உப்பு போட்டுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சில்லி பவுடர் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கொரியாண்டர் பவுடர் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கரம் மசாலா போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம சிக்கன் போட போகிறோம். ஒன் அண்ட் ஆஃப் கேஜி சிக்கன். இது சிக்கனை கழுவிட்டு சில்லி பவுடரும் சால்ட்டும் போடணும். அது ரெண்டுத்தையும் போட்டு தான் நீங்கள் இதில் போடணும். நீங்கள் இப்போ இதை நம்ம தட்டு வச்சு மூடிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65, ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி. நெக்ஸ்ட் இது ரெடி ஆகுது. அப்புறம் ரைஸ். ஃபஸ்ட்டு மட்டன் கிரேவி தான் ரெடி ஆகுது. ஸ்மெல்லே தூக்கலாக வருது ஃப்ரெண்ட்ஸ். 4.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு 1 அண்ட் ஆஃப் கேஜி அரிசி நம்ம போட்டுக்கலாம். அரிசி போட்டு தம் போட போகும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம தம் பண்ண போறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன ரெடி ஆகுது பார்க்கலாம். ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகுது. அப்புறம் மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. விசில் வந்துருச்சு. சிக்கன் 65 தான் இன்னும் ரெடி ஆகல. மசாலா போட்டு ஊறின்னு இருக்கு. வெயிட்டிங் லிஸ்ட்ல இதான் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து மேலே வச்சிடலாம். இப்போ எங்கள் சித்தி தான் டேஸ்டிங் பண்ண போகிறாங்க. எப்படி இருக்கு சொல்லிட்டோம். சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா சிக்கன் 65 ஒரு பக்கம் ரெடி ஆகின்னு இருக்கு. ஃபிஷ் ஃப்ரை ஒரு பக்கம் ரெடி ஆகின்னு இருக்கு. இப்போ நம்ம நெய் ஊற்றிக்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திருப்பியும் மூடலாம். மீன் நிறைய ரெடி ஆயிடுச்சு. மட்டன் கிரேவியில் நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைச்சி இதில் போட்டுக்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் கலர் எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். சிக்கன் 65 ரெடி.
நம்ம முட்டையும் வேக வச்சிட்டோம். இப்போ வெளியே எடுத்து நம்ம பிரிக்க போறோம் முட்டைய. பாருங்க எப்படி கொதிக்குதுன்னு. எடுக்கக்கூடாதுமா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கொதிக்குதுன்ட்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணிக்கு பச்சடி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஆவி வருதுன்ட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த எல்லா டிஷ்ஷஸையும் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் 65, நெக்ஸ்ட் மீன் ஃபிஷ் ஃப்ரை, நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ரசம், முட்டை, நெக்ஸ்ட் ஒயிட் ரைஸ், நெக்ஸ்ட் மட்டன் கிரேவி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பச்சடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி பின்னாடி கேன்ல இங்க வந்து உட்காந்து பாப்பா கொஞ்சமா என்ன வச்சுக்கிறேன். யூடியூப்ல சொல்லு, யூடியூப்ல பாடுறாரு. தனு நான் அச்சுருவான் தனு. இதான் எங்க சித்திப்பா. சித்திப்பா இல்ல சித்தப்பா. ஏய் உன் சொல்றத தூ. இதான் எங்க மாமா. எங்க சித்திப்பா. நீதான் எங்க சித்தி. நான் தாத்தா. இந்த இடம் தான் என் இடம். இதுதான் எங்க டாடி. இதுதான் எங்க மம்மி. இதுதான் எங்க பூச்சி அத்தை. அத்தை சாப்பாடு பாகத்தன ஒரு 10 பேர் சிலம்பு பண்ணால ஆயா சொல்லேம்மா.